நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அவங்களோட குண நலன்கள் எப்படி இருக்கும், அவங்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, அதிர்ஷ்டக்கள், எந்த மந்திரம் சொன்னால் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும், அவங்க சொத்துக்கள் வாங்கணும்னா என்ன மாதிரியான தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், குழந்தை பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள், பண வரவு, கடன் தீர்றதுக்கு என்ன தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும், அதே மாதிரி பெண்கள் எப்படி இருப்பாங்க, வெளிநாடு போகணும் அப்படின்னா என்ன மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் சொல்ல போகிறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வருங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் எப்படி இருக்குது நம்ம வரிசையாக பார்ப்போம். மீனராசிக்காரங்களுக்கான பலன்களை பார்ப்போங்க. மீனராசிக்கான அதிபதி குரு பகவானுங்க. மீனராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம் இது குருவோட நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள் இது சனியோட நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள் இது புதனோட நட்சத்திரம். அதாவது காலபுருஷனுக்கு 12வது ராசி, மோட்ச ராசின்னு சொல்லுவோம். இவங்களோட குணம் எப்படி இருக்குன்னா, ராசி அதிபதியான குருவோட தன்மை, மறுபடியும் புரட்டாதி நட்சத்திரம் இருக்கனால குருவோட தன்மை, சனியோட தன்மை, புதனோட தன்மை, இந்த 3 கிரகத்தோட தன்மையும் சேர்ந்து செஞ்ச கலவைதாங்க. குருவோட தன்மை இருக்கிறனால அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க, தங்கிட்ட இருக்க விஷயத்த எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சனியோட தன்மை இருக்கிறனால கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. உபயராசி எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செய்யக்கூடியவங்க, எந்த விஷயத்த வேகமாக செய்யணும், எந்த விஷயத்த மெதுவாக செய்யணும் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. ப்ளஸ் புதனோட நட்சத்திரம் இங்கே இருக்கிறனால எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்வாங்கங்க. எல்லாத்துக்கிட்டையும் நல்லபடியாக இயல்பாக பழகிடுவாங்க, மெர்ஜ் ஆகிக்குவாங்க. உண்மையானவங்களாக இருப்பாங்கங்க, ஒரு வீரம் மிக்கவங்களாக இருப்பாங்க. பார்க்கும்போது தெரியாது, குருவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் மனசுக்குள்ளே தைரியம், தன்னம்பிக்கை, வீரம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நிறைய மீனராசிக்காரங்க ஓரளவு செல்வ வளம் கொண்டவங்களாக இருப்பாங்கங்க. அதே மாதிரி தர்மம் செய்யக்கூடிய ஒரு குணம் இவங்களுக்கு இருக்கும். நிறைய யோகிகள் பிறந்த ராசி அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த மீன ராசியை. உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாதவர்கள், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள், அமைதியையும் ஒற்றுமையும் ரொம்ப இவங்க விரும்புவாங்க. முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையும் பகச்சிக்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து ஒதுங்கிடுவாங்க. அதாவது கழுவுற மீனில் நழுவுற மீன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி கிடையாதுங்க. இவங்க தேவையில்லாமல் பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா போக மாட்டாங்கங்க. பாரம்பரியத்தை மதித்து நடப்பாங்க. குடும்ப பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்கங்க. ஒரு குறிக்கோள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கட்டாயம் இருக்கும். அன்போட வழியில், தர்மத்தோட வழியில் நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை இந்த மீனராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. நீதி, நேர்மை ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நல்ல கல்வியறிவுடையவங்களாக இருப்பாங்க, அன்பானவர்களாக இருப்பாங்கங்க. புதிய கருத்துக்களை ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க. தனுசுக்கு எப்படி சொன்னமோ அதே மாதிரி இவங்களும் ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க. அடுத்தவங்களை கஷ்டப்படுறவங்களுக்கு வழியே போய் உதவி செய்வாங்க. அதனாலேயே சில பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க அடைவாங்கங்க. சின்ன துன்பத்தை கூட இவங்களால பாருங்கள் கொஞ்சம் தாங்கிக்க முடியாது. குறிப்பாக அடுத்தவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அந்த ஏமாற்றத்தை இவங்களால் தாங்கிக்கவே முடியாதுங்க. இவங்க யாரை வேணால் நம்பிடுவாங்க. அதன் மூலியமாகவும் இவங்க சில பிரச்சனைகளை அனுபவிக்க ஆற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தங்க இவங்ககிட்ட பழகும் போது எதுக்காக பழகுறாங்க, நம்மகிட்ட ஏன் இவங்க பழகணும் அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு அவங்கள நட்பாக்கிக்கிறது இவங்களுக்கு நல்லதுங்க. மனோதத்துவ ரீதியான தொழிலை இவங்க நிறைய பேர் பண்ணுறாங்கங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கும். அடிக்கடி பார்த்திங்கன்னா இவங்க சிக்காகுவாங்க, உடம்பு சரியில்லாமல் போகும். இருந்தாலும் அதிலிருந்து விரைவில் குணமாயும் வந்துருவாங்கங்க. தன்னால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் பார்த்திங்கன்னா பிரார்த்தனை மூலியமாக சரி பண்ணிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குங்க. இவங்களுக்கு குரு 1, 4, 7, 10 இருந்துச்சு அப்படின்னா தன யோகம் இவங்களுக்கு இருக்குங்க. அடுத்தவங்களுக்கு கட்டாயம் வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கங்க. அதே மாதிரி தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு தன்னையே அர்ப்பணிச்சிக்கூடிய தன்மை இந்த மீனராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. ஓகே, இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காலபுருஷனுக்கு 1ஆம் இடமான மேஷம் இவங்களுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானமாக வர்றனால கேது
சுக்கிரன் சூரியனோட நட்சத்திரம் இங்கே இருக்குது. செவ்வாய் வந்து 9க்கும் உடையவராக வந்துடுறார். இதனால தந்தை எப்படியோ அதே மாதிரி தான் குடும்பத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருக்கிறது, சிவில், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கு, மின்வாரிய துறையில் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குங்க. ஆனால் எதிர்பாராத செலவு வந்து இவங்களுக்கு வந்துடும். அது இவங்களோட பணம் வந்து இவங்களுக்கு பயன்படுறதை விட அடுத்தவங்களுக்கு தான் வந்து பயன்படும். ஏன்னா ஈஸியாக அவங்கள ஏமாற்றிடுவாங்க. பண விஷயத்தில் இவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும். இவங்களோட லட்சியம் அப்படின்னா கட்டாயம் மனசு ஓரத்தில் ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும், அந்த பணத்தை தானே அனுபவிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அது பணம் நான் நிறைய சம்பாதிக்கணும், பணக்காரங்களாகணும், அந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண, உதவி பண்ண நான் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷபம் இவங்களுக்கு 3ஆம் இடமாக வருதுங்க. அப்போ இதனோட ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரனுங்க. இந்த ரிஷபத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாயோட நட்சத்திரங்கள் இருக்கிறனால இவங்க வந்து பாருங்கள் திருமணத்துக்கு அப்புறம் தான் இவங்க வெளி உலகத்துக்கு அதிகமாக தெரிய ஆரம்பிப்பாங்க. திருமணத்துக்கு அப்புறம் பிரபல்ய யோகம் அடையக்கூடிய ராசி இந்த மீன ராசிங்க. எப்பயுமே ஒரு சிரிச்ச முகத்தோட இன்முகத்தோடு இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான மிதுனம் இவங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானம், வண்டி வாகனங்கள், தாயாரை குறிக்கக்கூடிய இடமா வருதுங்க. இதன் அதிபதி புதன் பகவான். இங்கே செவ்வாய், ராகு, குருவோட நட்சத்திரம் இருக்குங்க. இது ஒரு காற்று ராசி. அதனால் இவங்களுக்கு வீடு பாருங்கள், நல்ல காத்தோட்டமாக வசதி இருக்கிற வீடு அமையுங்க. நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தபால் தந்தி ஆஃபீஸு, போஸ்ட் ஆஃபீஸு, இல்லைன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டு அது இருக்கிறது, டவர் இருக்கிற மாதிரி அமைப்பில் இவங்க வீடு இருக்கும். காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் கடகம், இவங்களுக்கு 5ஆம் இடம். இது வந்து சரராசி, அதிபதி சந்திரனாக வந்துடுறாங்கங்க. ஜலராசின்னு சொல்லுவோம். இதனால் இவங்க தாய் வழியில் பாருங்கள் முன்னோர்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்களா, பெருமைப்பட வாழ்ந்தவங்களா வந்து இருப்பாங்கங்க. இவங்க குடும்பத்தில் மூத்தது பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா தான் இவங்களுக்கு அவங்க வழி சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கலைத்துறையில் பேர் புகழ் வந்து அடையிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. அம்மா மேலே பாசம் அதிகங்க. அம்மா மனம் நோகாமல் இவங்க நடந்துக்கும் போது இவங்களுக்கு அனைத்து விதமான செல்வமும் கிடைக்கும். காலபுருஷனுக்கு 5ஆம் இடமான சிம்மம் இவங்களுக்கு 6ஆம் இடமாக வருதுங்க. இது வந்து அதிபதி சூரியன். அதனால் பாருங்கள் இவங்களுக்கு ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்டு குடல், இருதயம், அல்சரு, கேஸ் ட்ரபிள், பித்தப்பை, கணையம் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் வந்து சரியாகும். ஒரு சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது சூப்பராக கிடைக்குங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான கன்னி இவங்களுக்கு 7ஆம் இடமாக வருது. அப்போ வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரும். வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 7ஆம் இடமான துலாம் இவங்களுக்கு 8ஆம் இடமாக வருதுங்க. இது வந்து சரராசி, காற்று ராசி அப்படிங்கும்போது வாழ்க்கை துணையோட ஆயுள் வந்து பார்த்திங்கன்னா தீர்க்க ஆயுசாக இருக்குங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 8ஆம் இடமான விருச்சகம் இவங்களுக்கு 9ஆம் இடமாக வருதுங்க. இதன் அதிபதி செவ்வாய். இவர் வந்து தனத்துக்கும் இவர் தான் ஸ்தானாதிபதி, பாக்கியஸ்தானத்துக்கும் இவர் தான். இங்கே குரு, சனி, புதனோட நட்சத்திரம் இருக்குங்க. அதனால் தந்தையை போல் உடன் பிறந்தவர்களை பாதுகாக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. ஆனால் தந்தை வழி சொத்துக்கள் இவங்களுக்கு அனுபவிக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை. தந்தை காலத்துக்கு பிறகு இன்சூரன்ஸ் மூலியமாக இவங்களுக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறது வருங்க. காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான தனுசு இவங்களுக்கு 10ஆம் இடமாக வருதுங்க. ராசி அதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா குரு தான். இவங்களுக்கு 10ஆம் அதிபதியும் குரு தான். இது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். மக்களுக்கு நல்ல மனிதனாக, மகானாக, அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, அடுத்தவங்களுக்கு வந்து தூதர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பு, போக்குவரத்து, தகவல் தொடர்பு துறையில் வந்து வேலை செய்யக்கூடிய அமைப்புகள். நிறைய ஜோதிடர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசியில் இருப்பாங்க. நிறைய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு, லெக்சரர்ஸு, அது மட்டும் இல்லாமல் லாயர்ஸு, ஜட்ஜஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த மீனராசியில் அவங்களோட தொழிலாக இருக்கும்போது சூப்பராக இருக்குங்க. அடுத்த காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான மகரம் இவங்களுக்கு 11ஆம் அதிபதியாக வரனால இவங்க வந்து இவங்களை பற்றின வரவு லாபத்தை பற்றி வெளியே சொல்லக்கூடாது. இவங்க வருமானத்தை பற்றி, இவங்க லாபத்தை பற்றி சொல்லும் போது அது அதிகப்படியான கண் திருஷ்டி பட்டு அது அவங்களுக்கு வந்து நிலைக்காமல் போயிடும். அதனால் இவங்களோட லாபத்தை பற்றி வெளியே சொல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க.
காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பம் இவங்களுக்கு 12ஆம் அதிபதியாக வரனால திருமணத்துக்கு அப்புறம் வெளிநாடு போகக்கூடிய யோகம், பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான அற்புதமான அமைப்புகள் இருக்குது. இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 3, 7, 9ங்க. கலர் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் கலர், க்ரீன் கலர், ஒயிட் கலர் இவங்களுக்கு சூப்பரான கலருங்க. இவங்களுக்கான நவரத்ன கல் அப்படின்னு பார்த்தோம்னா பவளம், முத்து, புஷ்பராகம் இது போட்டுக்கலாம். இவங்களுக்கான கிழமை வியாழக்கிழமை, திங்கக்கிழமைங்க. இவங்களுக்கான திசை அப்படின்னா வடக்கு திசை, கிழக்கு திசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இவங்களுக்கான தெய்வம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன். கடன் பிரச்சனை தீரணும்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடுங்க. திருமணம் நடக்கணுமா திருப்பரங்குன்றம் முருகன். மன அமைதி கிடைக்கணுமா திருவண்ணாமலை சிவபெருமான் வழிபாடு பண்ணுறது சூப்பருங்க. பணவரவு சிறப்பாக இருக்கணும்னா முருகன் வழிபாடு. குழந்தை கிடைக்கிறதுக்காக திங்கள் கிழமைகள் அம்மன் வழிபாடு பண்ணுறதும் இவங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கான குணநலன்கள் எப்படி இருக்கும், என்ன மாதிரிலாம் என்ன வழிபாடுகள் பண்ணலாம், அவங்க எப்படிலாம் அவங்க லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோங்க. இதெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. ஒவ்வொரு கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் மட்டுமே இருக்குங்க. நீங்கள் இன்னும் உங்களோட ஜாதகத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஜோதிட கிளாஸ் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ புது வகுப்பு அப்படிங்கிறது ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்க போகிறோங்க. அதாவது அடிப்படை விஷயங்களை பற்றி தெளிவாக சொல்லித்தரோம். உங்களுக்கு ஜோதிடம் வந்து தெரிஞ்சிருந்தாலுமே ஒரு அடிப்படைங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதனால் அடிப்படை ஜோதிடம் இல்லை எனக்கு ஜோதிடத்தை பற்றி ஆனவுனா கூட தெரியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கிளாஸில் அட்டன் பண்ணுங்கள். அடிப்படை விஷயத்தை தெளிவாக இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு வச்சு பேனல் வச்சு யாரும் சொல்லிக் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். தெளிவாக விளக்கப்படங்களோட கோள்களோட நிலையை வந்து உங்களுக்கு ஒரு மேப் மாதிரி போட்டு காமிச்சு விளக்கமாக தெளிவாக சொல்லித்தரலான்னு இருக்கும். நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.